அதுவும் இந்த கோடி படைவில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆலயமே இப்ப நேர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஆலயம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயமா இருக்கும். ஆனா இதனுடைய வரலாறை தோண்டுகின்ற பொழுது முருகன் இப்படியும் நமக்கு காட்சி கொடுத்திருக்காரா அப்படின்னு பல்வேறு திருப்பு முனைகளை சொல்லக்கூடிய ஒரு ஆலயமாகவும் இந்த கோடிப்படை விளங்குது. அப்ப இந்த கோடிப்படையோ ஆதிப்படையோ இதே பிரத்யேகமா மக்களை மயக்கும் வார்த்தைகளை கூறி மக்களை ஏமாற்றும் ஏமாற்று பேர் வழிகள்லாம் நம்மளுடைய இலக்கியங்கள் சொல்லுது. அது போல இல்லாமல் என்ன இருக்கோ அந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கணும். திருப்புகழ் எல்லாரையும் படிக்க முடியும். திருப்புகழ் படிக்க படிக்க வாய் மணக்கும்னு சொல்லுவாங்க. திருப்புகழ் புத்தகத்தை யாரு கையில வச்சிருக்காங்களோ அவங்க கூட முருகனே இருப்பாருன்னு சொல்றாங்க. திருப்புகழை அடி எடுத்து கொடுத்ததே முருகப்பெருமான். ஒரு ஊமையாக இருந்த அருணகிரிநாதருக்கு முத்து என்ற அடி எடுத்து கொடுத்து முத்தை திரு பத்தி திருநகை அத்தித்திரை சத்தி சரவண முத்துக்குன்னு இந்த வார்த்தை வாயால கொட்டுகின்றது. அப்ப அந்த முத்துன்னு அடி எடுத்து கொடுத்த முருகப்பெருமானு ஒரு பேசாதவனுக்கே முத்துன்னு அடி எடுத்து கொடுத்திருக்கான. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த பேச்சாளர்கள் எல்லாம் மக்களுக்கு இந்த நல்ல வாயிலாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அறுபடை வீடு, கோடிப்படை வீடு, ஆதிப்படை வீடு போன்ற இந்த ஆலயங்கள் மூலமாக மக்கள் கொஞ்சம் கண்ணத்திலிருந்து பார்த்து இப்படியெல்லாம் முருகன் நம்ம கூட விளையாண்டுருக்கானா, அப்ப தமிழ் கடவுள் எங்கெங்கெல்லாம் எப்பேற்பட்ட ரூபங்கள் எல்லாம் விளங்குறான் அப்படிங்கிற விஷயமும் இங்கு இருக்கக்கூடிய ஆலய நிவர்த்தி தான் ரொம்ப முக்கியமானது.